மொஹரம் அன்னைக்கு முஸ்லிம்ஸ் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற ஊத் கா ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா பாலேடு சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நான் 250 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ அதை கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ ஊத் போடுறதுக்காக நான் வந்து கொட்டாங்குச்சி வந்து இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சார்கோல் கூட யூஸ் பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து புகை வரும். இப்போது இதில் நல்லா இந்த மாதிரி கங்கு பிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து இந்த சாம்பிராணி வந்து சேர்க்குறேன். இந்த பிராண்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து புகை வரும். உடனே நம்ம என்ன பண்ணணும்னா பானை எடுத்து உடனே வந்து இதுக்கு மேலே வந்து மூடிடணும். ஒரு 5 நிமிஷம் பானை வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலும் நல்லா ஆறிடுச்சு. இந்த பாலேடோட அப்படியே அந்த பானையில் வந்து நம்ம வந்து ஊற்றிடணும். புகை இருக்கும்போதே பார்த்திங்கன்னா உடனே நம்ம போட்டு மூடிடணும். அந்த புகை வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கணும். பாதமும் முந்திரி பருப்பும் இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைசஸாக. இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் சேர்த்து உடனே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது நேச்சுரலாகவே வந்து கூல் ஆயிரும். ஊத் ஃப்ளேவரோட குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இப்போவே இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.